ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க நம்ம வாழைப்பூவில் வடை செய்கிறோம். அதுக்கு தேவையான பொருள் வாழைப்பூ, சும்மா பருப்பு ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பு, அதை நல்லா எடுத்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதிக நேரம் ஊறினப்போ ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு பாதி பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை, இதில் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம். இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு முன்னாடி மிக்சியில் போய் இந்த கடலைப்பருப்பு போய் வடைக்கு அரைக்கிறது எப்படின்னு தெரியும் இல்லைங்களா, ஒன்றும் பாதியாக கொஞ்சம் குறைன்னு அரைக்கணும். இப்போ வடைக்கு அரைச்சிட்டு வந்துட்டோம். பருப்பை வந்து ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு வந்தாச்சு. அதான் குறைப்பாக இருக்குங்கள, இந்த மிளகா, பச்சை மிளகா, இஞ்சி, வரமிளகா 3 சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த பூவும் நல்லா பொடியாக கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த அரைச்சதில் அந்த வாழைப்பூ கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வாழைப்பூ, பெருங்காயத்தூள், பருப்பு எந்த பருப்பாக இருந்தாலும் நீங்கள் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இந்த வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ எல்லாம் பிசைஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், இப்படி வடை தட்டுற மாதிரி இப்படி நல்லா, வாழைப்பூ வடை தானே, இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுக்குவோம். இப்போ எல்லாம் உருட்டியாச்சு. இப்போ ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து வடை மாதிரி தட்டி போடலாம். அப்படி இப்படி இப்படி மெல்லிசாவே தட்டி போடணும். இப்போ எல்லாம் தட்டி வச்சாச்சு பாருங்க, வடையாக தட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சுருக்கோம். இப்போ காஞ்சிருச்சு. ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். லைட்டாக வெந்ததுக்கப்புறம் திரட்டி போட்டுக்கணும். அதே மாதிரி வயிற்றில் புண்ணு, இந்த மாதிரி அல்சர் இருந்தால் கூட அதுவும் சரியாயிடும். வாழைப்பூ வந்து அடிக்கடி சேர்த்துக்கங்க. வாழைப்பூவோட பருப்பு இது எல்லாத்தினுடைய மனமும் நல்லா வருது. அவ்வளோ. இப்போ நல்லா வெந்துருச்சுங்களா, கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே அளவில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.